ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் மூடுதடி அன்பே மோசேல நீ முன்ன நடக்கையிலே கையாட்டி அழைக்குதடி பின்னே ஒரு ஆளே குத்தி கிழிக்கிறிய உன் கத்தி விடி பார்வையிலே சொந்தமா சுருத்தா காலோட கரச கட்ட பண்ணா சேலோட செவ கட்ட பண்ணா அவ நான் இவ நான் ஆத்தற மூஞ்சிய பேத்துருவேன் கூப்பிடுறவள ஆடுறா பறிகொடு தண்டி மங்கையவ குந்தளிக்குள்ள மல்லிகை மேல் ரோசா வச்சு என்ன மூடிக்குள்ள மறைச்சவளே அடி சிரிச்சாடு செப்பு சலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே உன் தங்க மகம் மினு மினுக்குதடி உடம்பு தக்காளி போல் தல தலக்குதடி மேடையினா மைக்க புடி போதையினா பொண்ண புடி தோசைக்கு தாங்கார கொடி ஆசைக்கு தால புடி மோகத்துக்கு நிவாரண மோகத்துக்கு நிவாரண ஊத்திக்கலாம் தன தன பேசிக்கலாம் பரஸ்பர் நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரோம் தங்க தேருடா ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கு மினிக்கு வரோம் தங்க தேருடா திண்டுக்கல்லு வெறிய போட்டு எனக்கு உங்கிட்டதான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு தானா 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 தண்ட நக்கர 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 ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடலை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கல்பனாக்காக வந்து பாட வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூர்ல கேட்டாக நம்ம சின்ன மன்னூர்ல கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம் ஒன்னு சொன்னேன் கண்ணால ஏன் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூர்ல கேட்டாக நம்ம சின்ன மன்னூரிலும் கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால ஏன் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக
மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாங்க அந்த சிங்கப்பூர்ல கேட்டாக நம்ம சின்ன ஊரிலும் கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணும்னு சொன்னேன் கண்ணால ஏன் மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாங்க மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில கேட்டாங்க கல்பனா மேடமுடைய தந்தை திரு ராகவேந்திரா சார் வந்து பெரிய இசைஞானி, இசையமைப்பாளர். மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர். இசைஞானி இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் சார், பாவலர் சார், இவங்க எல்லாமே வந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்தில் வந்து இவங்களுடைய தந்தை அவர்கள் தான் வந்து கூட்டு போய் நிறையா ப்ரொடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வாய்ப்புக்காக வந்து நிறையா ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் சொன்னதை விட அப்படிங்கிறத விட உண்மை என்னன்னா அவங்க எல்லாரும் நண்பர்களாக இருந்தாங்க. பாரதிராஜா சார்லேருந்து பாவலர் சார்லேருந்து ராஜா சார், அமர் அங்கிள் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் அவங்க எல்லாரும் ஒன்றா ஒரே ஃபீல்டில் இருந்தனால ஒன்றா நண்பர்களாக இருந்து இது பண்ணும்போது நண்பனுக்கு என்னோட நண்பன் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நட்பின் பேரில் தான் வந்து அந்த முயற்சிகள்லாம் நடந்தது. இல்ல இது வந்து கங்கை அமரன் சார் வந்து பாத்தீங்கன்னா சுயசரிதையிலே வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது மூலியமா தான் எங்களுக்கும் தெரியும். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சார் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் மேடம். நான் இந்த திரையுலகுக்கு முதல்ல வந்ததே பாடகியா இல்லை, குழந்தை நட்சத்திரமாக தான். ஒரு 3.5 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு 15 வயசோட நடிப்பு நிறுத்தியாச்சு. 6 வயசுலேருந்து பாட துவங்கினேன். அது என்னென்ன படம் அப்படின்னு நாங்கள் அடுத்த பாட்டு பாடும்போது கேட்குறேன். அதுக்கு முன்னாடி சவுந்தரண்ணா ஏதோ சொல்ல வரீங்க. அதாவது திருவிளையாடலில் வந்து சிவாஜி சார் வந்து பாலையா வந்து பாலையண்ணா வந்து பயங்கர பாடகராக இருப்பார். சிவாஜி சார் வந்து அவர் தெரியாது இவர் எப்படிப்பட்ட பாடகர்னு கலந்துக்கிட்டே வருவார். பாட்டும் நானே அந்த பாட்டை கேட்டு அவரை மிஞ்ச ஆளே இல்லைன்னு நினச்சிப்பார் பாலையா. அடுத்த சிவாஜி சார் பாட்டு தானே இது. பாட்டும் நானே பாடுறது, சாரி உல்டாவா சொல்லிட்டேன். ஒரு நாள் போதும் வந்து பாலையா சார் பாடுறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி சார் பாட்டை கேட்டு என் பாட்டை மிஞ்ச இந்த ஊரில் யாரா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சிவாஜி சார் சும்மா கத்தனை கூவனன்னுவார். அதனால இப்போ நான் இந்த மேடை விட்டு போயிடலான் இருக்கேன் உங்கள் பாட்டை கேட்டு. ஏன்னா இதுக்கப்புறமா நான் பாடினா நல்லா இருக்காது தலைவர். இவரு கூட போட்டி போடலாம் அப்படிங்க. இவரு கூட போட்டி இல்லைங்க. அவர் பாடும்போது நம்ம தனியாக கோரஸாக பாடிட்டு. ஓகே சார், இப்போ நம்ம அடுத்ததாக பாடுறதுக்காக வந்து நம்ம சித்தன் ஜெயமூர்த்தி அண்ணா வந்திருக்காரு. காலந்தான் கணிஞ்சிருக்க நல்ல நேரம்தான் கூடியிருக்கு, காலத்துல வண்டி கட்டி ஓடுங்கடா என் காளைகளா ஜோரான காளைகளா. மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை கூட்டிக்கிட்டு கங்கேஜங்காள ஊட்டி மட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு நின்ன நெடுபாதையில மாமரத்து சாலையில் தெரு போய் பார்க்க போறண்டி, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறண்டி, தெரு போய் பார்க்க போறண்டி, நான் தெரு போய் பார்க்க போறண்டி. மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை கூட்டிக்கிட்டு கங்கேஜங்காள ஊட்டி மட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை கூட்டிக்கிட்டு கங்கேஜங்காள ஊட்டி மட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த நெடு பாதையில மாமரத்து சாலையில் தெரு போய் பார்க்க போறண்டி, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறண்டி, தெரு போய் பார்க்க போறண்டி, நான் தெரு போய் பார்க்க போறண்டி. சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகர். பக்கத்தோன வந்து நில்லுங்க மாமன் பொண்ணு குத்தாடி ஒண்ணு கட்ட போறங்க, பக்கத்தோன வந்து நில்லுங்க நான் தாடி ஒண்ணு கட்ட போறங்க. மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணு குட்டிக்கிட்டு கங்கேஜங்காள ஊட்டி மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை குட்டிக்கிட்டு கங்கேஜங்காள மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு நீண்ட நெடுபாதையில மாமரத்து சாலையில தெரு போய் பார்க்க போறண்டி, திருவாரூர் தெரு போய் பார்க்க போறண்டி, தெரு போய் பார்க்க
பார்க்க போறண்டி நான் தெரு போய் பார்க்க போறண்டி மேடு உண்டு பள்ளம் உண்டு பாதையிலும் நம்ம வாழ்க்கையிலும் ரெண்டும் தானே கடந்திடணும் வேதனைகள் மட்டும் வாழ்க்கையில் மங்களம்மா வாழ போறங்க கண்ணாரம் பண்ணி மங்களம்மா வாழ போறங்க மங்களம்மா வாழ போறங்க மங்களம்மா வாழ போறங்க மங்களம்மா வாழ போறங்க கண்ணாரம் பண்ணி மங்களம்மா வாழ போறங்க மங்களம்மா வாழ போறங்க மங்களம்மா வாழ போறங்க மண்ணு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் மண்ணு குட்டிக்கிட்டு காங்கே ஜங்காள புட்டி அப்படிதான் மண்ணு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் மண்ணு குட்டிக்கிட்டு காங்கே ஜங்காள புட்டி மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இடநெடு பாதையில மாமரத்து சாலையில் தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரு தெரு போய் பார்க்க போறண்டி தெரு போய் பார்க்க போறண்டி நான் தெரு போய் பார்க்க போறண்டி தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரு தெரு போய் பார்க்க போறண்டி இந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே இப்போ வாசிச்சது பாடினது அப்படியே எடுத்து சினிமாவில் வச்சிடலாம், அப்படியே ஹிட் ஆகிடும். அந்த அளவுக்கு டியூன் நல்லா இருக்கு. நீங்கள் தான் டியூனா? டியூன் பாட்டும் நீங்கள் தான். ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. டியூனும் ரொம்ப அழகான டியூன். நான் சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது ஏர் ஓட்டுவாங்க. இவர் அந்த பாட்டு நடுவில் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சின்ன வயசில் நான் மெமிக்ரி ஆர்டிஸ்ட். சின்ன வயசில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதை ஒரு சின்ன பிட் சொல்லுங்க. இந்த விவசாயிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஓட்டும் போது மாட்டை வந்து மிரட்டவும் மாட்டாங்க, ஒரு மாதிரி செல்லமாக அதை ஓட்டிட்டு போவாங்க. அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் அதை பாட்டு நடுவில் பாடிக்கிட்டு அழகாக அதை சேர்க்குறாரு பார்த்தீங்கன்னா சூப்பர் சார், ரொம்ப அழகாக பண்ணீங்க. அதாவது கிராமிய மனம், பாடல் வரிகள், உங்களோட டியூன், அதோட வரிகளும் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. இப்போ வந்து எங்களுக்காக 2 லைன் நீங்கள் பாடுங்க. 2 லைனுமா? ஃபுல் பாட்டு பாட வந்திருக்கேன். ஏன் என்ன அசிங்கப்படுத்துற? இல்லை நான் டெம்போ வருதா? அள்ளி வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை கூட்டிக்கிட்டு தாரனன்ன 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 தாரனன் தாரனன்ன தாரனன்ன தெரு போய் பார்க்க போறண்டி திருவாரு தெரு போய் பார்க்க போறண்டி தெரு போய் பார்க்க போறண்டி நான் தெரு போய் பார்க்க. சூப்பர். ஆனால் உடனே சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இல்லை உடனே கிராஸ் பண்ணி அந்த டியூனை பாடுறீங்க. அதனால தான் நீங்கள் வடிவேல் சார் மாதிரி ஒரு மாபெரும் நடிகர் கூட வந்து அவ்வளோ படங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிறீங்க. வடிவேலோட ப்ளஸ் இருக்கு தலைவர. நீங்கள் சொன்னதுனால இதை சொல்லிடுறேன். ஒரு ஆக்சுவலாக இறந்த வீட்டில் வந்து ஒரு ஒப்பாரி வச்சு பாடினிருப்பார். அப்போ இது வந்து டைலாகாக இருந்தது படத்தில். அப்போ நான் சொன்னேன், இது தலைவரே ஒரு இழவு வீடாக இருக்குது, அதனால் வந்து அந்த பாட்டு மாதிரி இழவு பாட்டு மாதிரி பாடிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நல்லா இருக்குங்க வந்துரு, நல்லா இருக்குங்க. ஆத்தா நீ போகையிலே அவர் என் பாக்கெட்டில் பரிசு அடிச்சிருவார், அவர் பாக்கெட்டில் நான் பரிசு அடிச்சிருவேன். எங்கே கிட்டியாவா? அப்போ தான் நான் சொல்ல பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு. அப்போ அவர் சொல்ல அடுத்த வீட்டில் அங்கே விழுந்துருக்கு, அங்கே போடா. ஆனால் ஆள் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு. அதாவது ஒரு நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞனாக இருப்பாங்கன்றதுக்கு இதெல்லாம் சரியான உதாரணம். பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சியில் சிறந்த பின்னணி பாடகர்கள் நம்மள நிறைய பாடல்கள் பாடி குஷிப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க, நம்மள பாடலோடு ரசிக்க வைக்க மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஸ்ரீகாந்த் தேவா சார், உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாடலாம் கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து இது 3வது வருஷம் வரேன். ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் இந்த நான் வருது. எனக்கு வந்து ரொம்ப இந்த வருஷம் நல்லா இருக்கணும். சில விஷயம்லாம் இருக்குது, கோயில் போவோம், சில விஷயம்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி நான் வந்துட்டனாலே இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ
கலைஞர் டிவிக்கு அதே மாதிரி நம்ம லட்சுமண் சுதி சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 பாடல்கள்ல வந்து இந்த பழைய சோறு பச்சை மிளகாய் பாடல் வந்து பொங்கலோ பொங்கல். சோ அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அந்த பாடலை வந்து எங்களுக்காக ஒரு 4 வரிகள். வா கண்டிப்பா. அது கூட ரஞ்சித் பாடினாங்க. அது கூட சேர்ந்த நமிதா இங்க இருக்காங்க. ஸோ பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? வாங்க நமிதா வாங்க. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்காய் தெரு சண்டை, தேனாய் இணைக்கும் தெம்மாங்கு பாட்டு, ஹாத்து குளியல் பிடிச்ச சினிமா, சரக்கு அடிச்ச பௌத்த மயக்கம், ரயிலு பயணம் ராத்திரி காத்து, ரம்மியமான ரகசிய நினப்பு, அடையெல்லாம் ஒரு சுகந்தான், அடி காதல் தனி சுகந்தான், அடையெல்லாம் ஒரு சுகந்தான், அடி காதல் தனி சுகந்தான், பழைய சோறு வச்ச மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். உன் தோழி கூட ஸ்கூட்டியில நீ போகையில உன்னை ரசிச்சேனடி, தோத்து போன பயல நீதான், நீ தேத்தையில உன்னை ரசிச்சேனடி, உன்னழல பார்த்து பயந்து நீதான், ஓடையில உன்னை ரசிச்சேனடி, முதலா நீ தாவணி போட்டு நீ வெக்கப்பட்டு நீ நடக்கையில என் மனசே உங்கிட்ட இழந்தேனடி. எல்லாம் ஒரு சுகந்தாட காதல் தனி சுகந்தா, எல்லாம் ஒரு சுகந்தாட காதல் தனி சுகந்தா, அடி எல்லாம் ஒரு சுகந்தாட காதல் தனி சுகந்தா, எல்லாம் ஒரு சுகந்தாட காதல் தனி சுகந்தா. ஏய் பழைய சோறு வச்ச மிளகா, ஏ பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். சூப்பர். அண்ட் ஸ்ரீ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் வந்து பாடும்போது அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் பாடுவீங்க. ஸோ உங்களுடைய பாடல்கள் வந்து நாங்கள் டிவியில் கேட்கறத விட நீங்கள் லைவாக பாடும்போது அவ்வளோ ரசிப்போம். ஏன்னா அவ்வளோ ரசிச்சு நீங்களே பாடுவீங்க. இல்லை நடிக்கிறீங்களே அப்படியே மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே நடிக்கிறீங்களே. உண்மையாகவே வந்து இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவனா குத்து சாங் தான் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த திருநாள் படத்துலேருந்து மெலோடியும் ரொம்ப எக்ஸ்டெண்டாக பண்ணுறான்னு ஒரு பேர் வந்திருக்கு. உண்மையாகவே மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு வந்து இசை ரவி மிகப்பெரிய காரணம். நன்றி. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் சாங்கு அகைன் வந்து இசை அருவியில் அந்த பாடல் அடிக்கடி வந்துட்டுருக்கு. போங்கு படத்துலேருந்து வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரை பாடலை பாட வர இப்போ கவிதா ஒரு குதிரையாக வராங்க. இப்போ வெள்ளை குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மணமதுரை, வெள்ளை குதிரை
நான் வெள்ள குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மணமதுரை வெள்ள குதிரை நான் வெள்ள குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மணமதுரை இரும்பா கடிடா என்ன முத்தத்தால் நீ அடிடா திருடா பொருடா என் பருவத்தை நீ படிடா வெத்தல 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 பாங்கினி பித்தல 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 போங்கினி வெத்தல 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 மாங்கினி பித்தல 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 போங்கினி பா 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 வெள்ள குதிரை நான் வெள்ள குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மானாமதுரை மச்சானுக்கு வேணா ஜல்லிக்கட்டு மச்சரிச்சியோட மல்லுக்கட்டு நான் தான் நடி ஒரு வெட்டு புள்ளி நீ தான் நடி வெறும் வெட்டு கிள்ளி தூக்கத்துக்கு நான் கிளியாளி நீதானடா என் விருந்தாளி காமனுக்கு நீ கள்ளத்தோழி வேணாமடா இந்த பெட்டக்கோழி நீ ஆடவா கபடி 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 ஊதவா மகுடி 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 என்ன நீ வருடி 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 வாய்ப்படி வெள்ள குதிரை நான் வெள்ள குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மதுரை நட்டமைக்கு நான் நட்டுக்கட்ட உன்னை மட்டும் நான் ரொட்டு விட்டேன் வேணாமடிவும் கள்ள நொட்டு வேற இடம் போய் பல்ல காட்டு ராத்திரிக்கு நான் சொந்தக்காரி உதாகத்துக்கு நான் தண்ணிலாரி மை பூசிய உன் கண்ணால மயக்காதடி வந்து முன்னால மைம 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 கைம 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 என்னமோ வேற இடமா நான் வெள்ள குதிரை இந்த மங்காத்தா ராணி ஒரு மணமதுரை இரும்பா கடிடா என்ன முத்தத்தால் நீ அடிடா திருடா முரடா என்ன பருவத்தை நீ படிடா பித்தல 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 போங்கினி பித்தல 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 போங்கினி பாம் 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 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஓகே, செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு. போங்கு படத்துலேருந்து வெள்ளை குதிரை சாங் வந்து செம்ம எனர்ஜியாக நம்ம ஸ்ரீஜி அண்ட் பித்தல 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 போங்கினி பித்தல 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 போங்கினி பாம் 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 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஓகே, செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு. போங்கு படத்துலேருந்து வெள்ளை குதிரை சாங் வந்து செம்ம எனர்ஜியாக நம்ம ஸ்ரீஜி அண்ட் கவிதா ரெண்டு பேரும் பாடினாங்க. கூடவே நாங்களும் வந்து கோரஸ் பாடுறோம்லாம் சொல்ல மாட்டோம், ஆடணும் சப்போர்ட். சூப்பரா டான்ஸ் ஆனீங்க ஜி. வாங்க ஜி, வாங்க ஜி. தேங்க் யூ ஜி. தேங்க் யூ ஜி. இதே எனர்ஜியோட தேங்க் யூ தேங்க் யூ இதே எனர்ஜியோட நம்ம போங்கு படத்துடைய டீமை கூப்பிடலாம். Let's welcome Bonga team onto the stage. உங்களோட போங்கு டீமை வந்து நீங்களே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் தாஜி சார் கிட்ட இந்த மைக் கொடுக்குறேன். அவர் கரெக்டாக சொல்லிடுவார்.
எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் டீம் பொங்கல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த போங்கு டீம் என்ன மாதிரியான ஒரு படம்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க. ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்கோம். காரை வச்சு பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. என்டர்டெய்னாக இருக்கும், புதுசாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி அது இதுன்னு போய் பேய்கெல்லாம் அட்டன் பண்ணி இந்த படம் வந்து ஒரு கார் பேஸ் பண்ண படம். அதெல்லாம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. முக்கியமாக நட்டி சார் ஹீரோ, சதுரங்க வேட்டை ஹீரோ, அப்புறம் ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு ஹீரோயினு, அப்புறம் காமெடி போர்ஷனாக வந்து அர்ஜுன் சார், ராமதாஸ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ராஜன் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் எங்கே இருக்காரு? அர்ஜுன் இங்கே தான் இருக்காரு. இங்கே தான் இருக்காரு. எஸ், நிறைய படங்களில் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம், உங்களை வந்து நாங்கள் ரசிச்சிட்டு இருக்கோம். அண்ட் சூப்பரான காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே போகிற போக்கில் வந்து சும்மா அப்படியே தட்டி விட்டு போகிற மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு காமெடி ட்ராக் உங்களுக்கு இதில் வந்து மெயினாக வந்து காமெடி மட்டும் பண்ணல, ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், ஒரு ஃபைட்டு, ஆக்ஷன் பிளாக், எமோஷனலான ஒரு சீன்ஸு, ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்போ ஹீரோ வந்து நீங்கள் தானே பிரதர்? இல்லை பிரதர், என்னோட நல்லா பண்ணியிருக்காரு நட்டி சார். ஸோ அவர் தான் இல்லை, ஆல்மோஸ்ட் ஹீரோ பண்ணுற வேலைகள் எல்லாமே இல்லை, ஹீரோவோடவே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இது. ப்ளஸ் ஸ்ரீகாந்த் சாரோட இன்னொரு விஷயம், எல்லாருமே சொல்கிறாங்க அவர் வந்து ஸ்ரீகாந்த் சார்னாவே மாசு குத்து அப்படின்னு. பட் அவரோட மெலோடி ட்ராக்கை வந்து அவர் வந்து பூந்து விளையாடுவார். நான் ரொம்ப ரசித்தது வந்து எம் குமரன் அந்த படம் சார். அதில் வந்து அந்த நீயே சாங்கு, மதர் சென்டிமெண்ட்லாம் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். ஸோ இந்த படத்துலேயும் ஒரு எமோஷனல் ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இவர் வந்து ரகு, இவர் வந்து இந்த படத்தில் வந்து இவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ராஜன், அவர் வந்து இந்த படத்தில் காமெடி வந்து பிரித்து தள்ளியிருக்காரு. அவர், நானும் ராமதாஸ் 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு காமெடி. இல்லை சீரியஸாக என்னால் நம்ப முடியல, இவர் காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஒரு க்ளோஸ் அப் பாருங்க. இல்லை, அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார், ஆனால் மிமிக்ரிலாம் பின்னுவார். ஸோ மல்டி டேலண்டடு. அவர் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராஜா. இந்த படம் வந்து ஆக்சுவலாக நிறையா செட் ஒர்க் உள்ள படம். இதில் மெயினாக வந்து ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி தாஜ் எனக்கு ஒன்று காட்டினார். இதுக்கு தான் செட்டு போட போகிறேன்னு. அதுதான் அந்த வெள்ளை குதிரை சாங். அந்த ரஃப் ட்ராக்கை பார்த்தே கொஞ்சம் மிரண்டேன் நான். ஸோ இது இந்த செட்டு வந்து ஆக்சுவலாக ரொம்ப கிளிட்டரியான செட்டு. ப்ளஸ் ஸ்டோரி கண்டட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு சாரோட பீட்டுக்கு ஏற்ற லெவலுக்கு போட்டிருக்கோம். வந்து பார்த்தாரு, நல்லா இருக்குன்னாரு. இப்போ பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் ஆர்ட் டைரக்டர்னு சொன்னோன்னே என்னால் நம்ப முடியல. நீங்களும் நடிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தீங்களா பிரதர்? இல்லை இல்லை, எல்லாரும் ஹீரோயின் இருக்காருங்க. அவரு நல்ல வேலை நட்டு வரல. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னமோ ஒரு சீரியஸான வில்லன் அப்படின்ற ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு கொடுக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காமெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் திருசாருக்கு தான் என் நன்றியை சொல்லணும். அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு படத்திலே அர்ஜுன் சொன்ன மாதிரி சாங்கு, ஃபைட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த டீமை ஒரு சேஞ்ச் பண்ணுற ஒரே ஒரு டைலாக் அதில் இருக்குது. அதிலேருந்து தான் அந்த ட்ராவலே கொண்டு போயிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. அப்புறம் எங்களுடைய அண்ணன் தாஜ் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாமே நடித்தவங்க என்ன புதுசாக அதில் இன்க்ளூட் பண்ணி எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் நல்லா வந்திருக்கு. மற்றபடி பேசிக்கலி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தான். இப்போ வேணா ஒரு 2 வாய்ஸ் இங்கே பொங்கல் வாழ்த்துக்கு வேண்டி நான் பாடுறேன். எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வந்து சிங்கமுத்து சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து இங்கே பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் தம்பி. ரொம்ப கெக்க பெக்கெல்லாம் சிரிக்கப்படாது தம்பி. ஏன் தம்பி, உனக்கு மட்டும் 40 லிட்டர் கொடுக்குது, எனக்கு வட்டிக்கு 20 தான் தம்பி கொடுக்குது. ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் பொங்கல் தில நல்வாழ்த்துக்கள் தம்பி. அவன் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் தம்பி. அவனே தாட்டா கூட்டமே ஊரை குத்தி அனுப்புங்க தம்பி. அப்படி இதே வந்து நம்ம மம்முட்டி சார் வந்து இங்கே பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? என்ன இந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது. ஷபாஸ்னா எனக்கும் தெரியும் ஷபாஸ்னு. கெக்க பக்கெல்லாம் சிரிக்கானுங்க சார், நம்மளை பேசவே விட மாட்டாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கைதட்ட மாட்டீங்களா? ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து நானே உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன், நீங்கள் கைதட்டுனா சந்தோஷமாக தானே இருக்கும். வரட்டுமா அப்படின்னு அவர் போயிட்டார். அப்புறம் நம்ம எம்சி ஹனீஃபா, கொச்சின் ஹனீஃபாம்பாங்க, அவர் வந்து இங்கே பேசியிருக்காரு. தம்பி, பிரயலுக்குள்ள ப்ராப்ளம் இல்லையே, கற்றுக்குத்தெல்லாம் வாங்கியிருக்கு, அது ஒன்றும் இல்லை, பார்த்து பண்ணுங்க. நல்லா இருக்கீங்க சார், மேக்கப் போட்ட பிறகு தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. உங்களை சொல்லலை, பக்கத்தில் உள்ளவரை சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரட்டுமா தம்பி?
நன்றி. எஸ் இது வரைக்கும் நாங்க எந்த ஒரு மேடையிலையும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா வந்து உங்ககிட்ட வருவோம் சார். அண்ட் நீங்க இந்த படத்துல உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க. என்ன கேரக்டர் நீங்க பண்ணிருக்கீங்க? இந்த போங்கு படத்தில் வந்து ஒரு சஸ்பென்ஸான சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் அதை நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஸ்ரீகாந்த் சார் சொல்லவே தேவையில்ல, பாட்டு எல்லாமே கண்டிப்பாக ஹிட் ஆகும், அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ். ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் தாஸ் டைரக்டர். அதில் நான் கேட்ட எல்லா விஷயம் எல்லா சிங்கர்ஸுமே எங்கள் ப்ரொடியூசர் வந்து எங்களுக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக எங்கள் திரு சார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். சூப்பர் சார். அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே போங்கு திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையவும் இந்த 2017 உங்க எல்லாருக்குமே வெற்றி ஆண்டு அமைய கலைஞர் டிவி சார்பாக உங்க எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ அடுத்ததா தெரி படத்திலிருந்து நம்ம தேவா சார் பாடின பாட்டை சும்மா அதே மாதிரி தெரிக்க விடுறதுக்காக நம்ம ஸ்ரீஜி வந்திருக்காரு. போலீஸ்காரங்களை எல்லாம் பெருமைப்படுத்தின அந்த பாட்டை இப்போ நம்ம ஸ்ரீஜி பாட போறாரு. ரெடியா ஜி? ரெடி. செம்ம தெரிக்க விடலாமா? பட் அப்பா மாதிரி அந்த அளவுக்கு வராது, ஓரளவுக்கு ட்ரை பண்றாங்க. சூப்பர் பிரதர். மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் இருக்கும் கலரு கண்ணாடி. அடக்கு மடக்கு மலர் விக்குது போலீஸ்கார ஜிப்சி, தேவையில்லை எப்சி, காக்கு யூனிஃபார்ம் போட்டா தானே வரும் பாம்பு. தொப்பு இல்ல சிங்கத்தை பாரு, தோல்ல ஸ்டார் வாங்க போலீஸ்கார. தொப்பு இல்ல சிங்கத்தை பாரு, தோல்ல ஸ்டார் வாங்கும் போலீஸ்கார. சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. பொங்கலோ 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 பொங்கலோ. ஊடு கூடும் டலகடி கேடிக்கெல்லாம் கேடி அடடுமிக்கு குடிக்கு விட்டுடுவேன் புடிச்சிடுவோம் தேடி. உன்னை போல அலடிக்க எடுக்கணும் பிறம்ப, ஒண்ணு வச்சாதாண்டா தப்பு செய்ய தோணாது திரும்ப. போற வர்ற ஒண்ணுங்களை எங்க நீயும் தொட்ட, உன் கையா வச்சு போட்டுடுவேன் புத்துருவாவும் கட்ட. சூப்பர்மேனு சைட்டமேனு எல்லாமே சினிமா, நீ குரலு குத்தா காக்க வரும் காக்கி துணிமா. நைட்ஸ்ல வந்தாதான் உங்க வீட்டுல நிம்மதியா தூங்குவ நீ உங்க வீட்டுல. தேடின ஓடி வர உனக்கு தொல்லைன்னா என்ன பண்ணுவ நீ போலீஸ் இல்லனா. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சுகிடங்க பேசுமா சிக்கல் வந்த சதர் போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமா கூட போலீஸ் நாங்க அக்கா புருஷனா. காவு வாங்க காத்து நிற்கும் ரோட்டல மேடு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட் போடு. டிடி கேஸ்ல மாட்டிக்கின்னு பீசிக்கிட்ட கெஞ்சம், நீ கேட்காமல கொடுப்ப பாரு ஈஸியால லஞ்சம். செஞ்ச தப்ப மறக்க நீயும் கொடுத்துட்ட திட்ட, உனக்கு தகுதி இல்ல என்னைக்குமே போலீஸ திட்ட. காக்கி சட்டமுன்னா எதுவும் பெருசுல, பொட்டாட்டி புள்ள பாசம் பொட்டாவ பர்சுல. நல்ல நாளையும் வீட்டுல தங்கல, கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி
கலரு கண்ணாடி உங்களோட இந்த பிஸியான ஷெடியூலில் நம்மளோட பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பொங்கலை சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் பிரதர். நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கலைஞர் டிவிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் வந்து எல்லாமே வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ், நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா, நம்பர் 1 ட்ரூப் லக்ஷ்மண் சுதி சார் இருக்கார். ஸோ அவங்கள இங்கே வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு கொடுப்பினை வேணும். அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை வழங்கி எங்கள் கலைஞர் டிவிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிச்ச நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவாஜிக்கு வந்து எவரெஸ்ட் கிளாஸ் டாப் வழங்கும் கேஸ் ஸ்டவ் ஒன்று கிஃப்டாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. நிறைய பாடல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இப்போ தஞ்சை செல்வி அக்காவும் அவருடைய கணவர் ஐயப்பன் சாரும் வந்து ஒரு பாடல் பாட போகிறாங்க. அண்ட் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறத விட தனிக்கு நீ சொல்லலாமே. இவங்க வந்து பாடின ஈசன் படத்துக்காக வந்து ஜில்லா வீட்டு சாங்க்கு ஒரு 200 விருதுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆமாம் சார். 200 விருதுகளுக்கு மேலே உங்களுக்கே கணக்கு இல்லைன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. கிராமிய குரல் அப்படின்னாவே வந்து இப்போ தஞ்சை செல்வி அக்கா உங்களை கூப்பிட்டுறாங்களாமே. உங்களோட முதல் படத்தை அந்த ஈசன் பாட்டை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா, அதில் ஒரு சில வரிகள் பாடிட்டு அடுத்ததான் நீங்கள் பாட போகிற பாட்டை ஃபுல்லாக பாடலாம். ஓகே சார், பாடுறேன். வந்தனமா எல்லோருக்கும் வந்தனா மனமனமா சந்தனா சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும், கலகலப்பா ஆடணும், கைகள் தாளம் போடணும், விசிலு ராகம் பாடணும், கைகள் தாளம் போடணும், விசிலு ராகம் பாடணும். அஞ்சு பண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா வாழ்க்கையில போண்டியா, எட்டாவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியல, சொக்கனு மத சொல்லல. அஞ்சு பண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா வாழ்க்கையில போண்டியா, எட்டாவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியல, சொக்கனு மத சொல்லல, சொக்கனு மத சொல்லல. வளர்ந்து நிற்கிற தென்னையா வக்கனையா நான் நின்னே, வக்கனையா நான் நின்னே, ஏழையும் கரை சேர்த்ததால ஏழரையாய் நானேன், ஏழரையாய் நானேன். சரி, இப்போ அடுத்ததா என்ன பாட்டு பாட போறீங்க? முழு இப்போ பாட்டா? முழு பாட்டா வந்து தேவா சாருடைய செயல ஆ. கொண்டான் கோட்டாங்கிற பாட்டில் எங்க சார் நானும் கம்போஸ் பண்ணது ஓகே. சேர்ந்து பாடின பாட்டு பாடுறேன் சார். சூப்பருங்க. உங்க சார் அவரு இல்லை உங்க கணவர்? என் கணவர் தான். கணவர் வெளியில வந்தா சாரா? ஓகே. ஆம்பேலா ஆம்பேலா தில்லானா பாட்டுக்காரி தில்லாலங்கடி ஆட்டக்காரி சொந்தமா மெட்டு போட்டு பாட போறேன் ஒரு பாட்டு. ஆண்டவ
எனக்கு பிடிச்ச ஒரு மனைவி அமைஞ்சதெல்லாம் இறைவன் கொடுத்த இதுன்னு சொல்லுவாங்க. இவங்களை எப்படி பிடிச்சேன்னா நான் தஞ்சாவூர் அங்கே புதுக்கோட்டை பிடிச்சிங்களா? ஆமா இல்லை உண்மையிலே சொல்லுண்ணா. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அவங்க புதுக்கோட்டை மாவட்டம். அது ஒரு மேடையில் 2 பேர் சந்திச்சே தான். எப்படி சந்திச்சேன்னு மட்டும் கேளுங்க. அடிதாம நீ போட்ட முல்லே தங்க நேரம் உள்ள முல்லே வரும் தை மாதம் பிறந்ததுமே வரும் தை மாதம் பிறந்ததுமே தாலி வந்து கொண்டு வாரே ஏ தாய் மாமே மகளே மகளே அடி தளர்ச்சியான கொடியே தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புல்லே தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புல்லே தை மாதம் பிறந்ததுமே தாலி வந்து கொண்டு வார தாய் மாமே மகளே அடி தளர்ச்சியான கொடியே அடி தாய் மாமே மகளே அடி தளர்ச்சியான கொடியே. குங்கும பட்டலகி குளிர்ச்சியான முகத்தலகி குங்கும பட்டலகி குளிர்ச்சியான முகத்தலகி குணமான பார்வையிலே குறைகள் ஏது இல்லை அடி கொங்கு நாட்டு கரும்பே நம்ம தேனாம்பேட்டை இனிப்பே அடி கொங்கு நாட்டு கரும்பே நம்ம தேனாம்பேட்டை இனிப்பே. லக்ஷ்மண் சார் அடுத்ததா யாரு சார் பாட போறாங்க? ருக்மிணி அவங்க உத்தம வில்லன் திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடி அதுக்காக சிறந்த விருதுகளை பெற்றிருக்காங்க சமீபத்தில். அவங்க அடுத்து ஒரு பாடலை இங்கே பாடிருக்காங்க. முதல் படத்துலேயே விருதை பெற்றவங்க. அதுக்காக நியூயார்க்கில் ஒரு விருது பெற்றிருக்காங்க அவங்க அந்த பாடலுக்காக. அடுத்து நிறைய படம். மூத்த பத்திரிகையாளர் சலான் அவர்களுடைய மகள் இவங்க. அண்ட் இப்போ என்ன பாடல் பாட போறீங்க? இப்போ வந்து ஆசை அதிகம் வச்சு வைக்கலாமா ஏமா